வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் வெளியிருந்து வர்றதே இல்லை. அது நம்மளோட மனசுலேருந்து தான் வருது. அதில் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் திரும்பி திரும்பி திரும்ப யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு அதிகமான கவலையும், அதே மாதிரி கோபமும், அதே மாதிரி பயமும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும், இது எல்லாமே உங்களை ஒரு சக்தி இல்லாத மாதிரி மாற்றிடுது. இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதுதான் தியானம். நீங்க தியானம் என்பது உங்களோட ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல. அது ஒரு மனப்பயிற்சி. நீங்க இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா உங்களோட மைண்ட் சைஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல இந்த வீடியோல நம்ம தியானம் உங்களோட மூளையையும் உங்களோட வாழ்க்கையும் எப்படியெல்லாம் மாற்றுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம்னா என்ன? அதாவது பலருக்கு தியானம்னா என்னன்னே தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணை மூடி அமைதியாக உட்கார்றது தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் உண்மையான தியானம் என்னன்னா, அது உங்களோட கவனத்தை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி உங்களோட மனசை கவனிக்குது. அதே மாதிரி உங்களோட சிந்தனைகளை புரிந்து கொள்ளுது. இதில் நம்ம மனம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அது நிற்கவே நிற்காது. அது கடந்த காலத்தையும் சரி, அது எதிர்காலத்தையும் நோக்கிக்கிட்டே இருக்கும். அது கடந்த காலம், மற்றவர்களின் பயம், எதிர்காலத்தின் பயம், மற்றவர்களின் கருத்து, இது எல்லாமே தியானம் நம்மளை இந்த நிமிடத்தில் வாழ கற்றுக் கொடுக்குது. அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படியெல்லாம் நம்மகிட்ட உருவாகுது. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வர்றதே கிடையாது. அது நாமளே உருவாக்குறது நம்மளோட மனசு தான். அதில் ஒரு பிரச்சனைக்கு நமக்கு ஒருத்தருக்கு தீர்வு கிடைக்கலன்னு அவங்க அமைதியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதனால உடஞ்சே போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டியது தான் தியானம். இது மூளையோட அமைதியை அதிகரிக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை எப்பவுமே குறைக்குது. இதில் அனெக்சிட்டியும் அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால உங்களுக்கு எமோஷ்னல் ரொம்ப கண்ட்ரோலாக ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறி பலருக்கும் நீங்கள் மெடிடேஷன் செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தின் நன்மைகள். அதாவது தினமும் நீங்கள் ஒரு 5 to 10 நிமிடம் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி கவனமும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதில் உங்களுக்கு தூக்கம் நல்லா மேம்பட்டுட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட முடிவெடுக்கும் திறன் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே வரும். உங்களுக்கு அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அது ரொம்ப பெருகிட்டே இருக்கும். நீங்கள் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். இதுதான் இது ரொம்ப முக்கியம். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தை எப்படியெல்லாம் செய்யலாம். அதாவது இப்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்கள் கண்களை மட்டும் மூடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூச்சை மெதுவாக கவனித்து உள்ளிழுத்து வெளியே விடுங்க. அது உள்மூச்சும் வெளிமூச்சையும் உங்களோட தாட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்திட்டே வந்தீங்கன்னா முதல் நாள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் டெய்லியும் அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக வரும். இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை. அதாவது தியானம் உங்களோட பிரச்சனைகளை உடனே தீர்க்காது. நீங்கள் அதனால் பிரச்சனைகளை ஹேண்டில் செய்ய உங்கள் மனசை அது மாற்றும். அது உங்களை வாழ்க்கையும் மாற்ற வேண்டுமா? அப்போது முதல்ல மனத்தை நீங்கள் மாற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையும் மாறும். அதனால் மனதை எப்படி மாற்றணும்னா, நீங்கள் தினமும் சில நிமிடம் அமைதியாக உங்களோட நீங்களே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எண்டிங் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தினமும் மனம் வளர்ச்சியை, அதே மாதிரி சைக்காலஜி, மோட்டிவேஷன் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் நினைவில் வச்சுக்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்தியை. வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னா என்னை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.